தங்கமே தங்கம், தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே என்ற திரைப்பட பாடலுக்கு அத்தாட்சியாக இன்று உலகமே தங்கத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. கோல்டின் மதிப்பு என்றைக்கும் குறைந்ததில்லை. அதிலும் அதன் தற்போதைய மதிப்பு தினம் தினம் சிக்ஸர்லாம். ஒரு நாளும் 2 முறை வெளியேறும் மெகா மெட்டல் ஆகிவிட்டது. அதுதான் சறுக்கினால் மூலமாக ஏறி அது தன் விலையின் வீரத்தை சந்திர மண்டலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாடுகள் டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி ஸ்டாக் செய்ய மக்கள் பவுன் கணக்கிலும் கிராம் கணக்கிலும் அதனை வாங்க அலைமோதுகிறார்கள். தீபாவளி சமயத்தில் 1-2 துணிகளை அவசரமாக வாங்கி கொண்டு ஊருக்கு பஸ் பிடிக்க இளையோர் கூட்டம் அலைமோதும் பெரிய கடைகளுக்கு செல்லாமல் பக்கத்தில் உள்ள கூட்டம் குறைந்த சிறு கடைகளில் புகுந்து 10-20 அதிகமானாலும் பரவாயில்லை என்று வேண்டியதை வாங்கி கொண்டு விரைவதைப் போல தங்கம் எட்டாக்கணி ஆனவுடன் மக்கள் வெள்ளிக்குள் புகுந்து விளையாட ஆரம்பித்ததால் அதன் விலையும் ராக்கெட் வேகம் எடுத்துவிட்டது. 1980களில் வெள்ளிக்கடைகளில் கிராம் ₹6.40 பொருட்கள் வாங்கிய ஞாபகம் இன்னும் பசுமையாக ஞாபகத்தில் உள்ளது. இப்பொழுது ஒரு கிராம் 200 நெருங்கிவிட்டது. தங்க ஆபரணமாக மாறி அளவுக்கு அளவு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவசர காலங்களில் கை கொடுக்கும் ஆபத்பாந்தவனும் அதுதான். கையில் இருக்கும் கேஸுக்கு இணையானது. கழுத்திலும் கைகளிலும் காதுகளிலும் நகைகளாக இருக்கும் தங்கம் என்ன? ஒரு தடவை வங்கிக்கும் போய் அதனை வைத்துவிட்டு பணத்தை பெற வேண்டும். இதனை உங்களிடம் பேசி கொண்டிருக்கும் நேரத்தில் கூட ஒரு பவுன் தங்கத்தின் விலை ₹94,600 என்றும் 1 கிராம் 11,825 என்றும் தெரிவிக்கிறது செய்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட அது மேலும் விலை உயர்ந்திருக்கவும் கூடும். மீட்டர் வட்டி என்று சொல்வார்களே, அதுபோல கோல்டின் விலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. சரி, நாம் வேண்டுமானால் ஒரு பவுன் ₹94க்கு வாங்கி வருவோமோ? ஒரே ஒரு கண்டிஷன் தான். அப்படியே கண்ணை மூடி ஒரு 65 ஆண்டுகளுக்கு பின்னால் போனால் நிச்சயமாக நாம் வாங்கி வரலாம். அது சாத்தியமில்லை என்று நீங்கள் எண்ணுவது நியாயம்தான். இருங்கள், அந்த செய்தியை பார்த்தாவது நாம் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். இது அந்த இனிய செய்தி. அது ஒரு காலம். ஒரு பவுன் ₹94க்கு தங்கம் வாங்கிய நிலை போய் இப்பொழுது 1 லட்சத்தை தாண்டிவிட்டது. தங்கத்தின் விலை கூடுவதைப் போல தங்கத்தின் மதிப்பும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தங்கத்தில் முதலீடு செய்வது தற்போது அதிகரித்து வருகிறது. விலை குறைவாக இருக்கும் பொழுது தங்கத்தை வாங்கி விலை உயரும் பொழுது அதனை விற்று லாபம் பார்க்கின்றனர். ஒரு சிலர் பழைய தங்கத்தை குறைந்த விலைக்கு வாங்கி தற்போது இருக்கும் மார்க்கெட் விலைக்கு விற்று நல்ல லாபம் ஈட்டுகின்றனர். கோல்டு லோன் நல்ல பிஸ்னஸ் ஆகின்றது. தங்கத்தை அடமானம் வைத்துக்கொண்டு பணம் தருகின்றனர். கோல்டு லோன் தங்கத்தை திருப்பும் பொழுது அவர்களுக்கு லோனும் அடைகின்றது, வட்டியும் கிடைக்கின்றது. தங்கத்தை அடமானம் வைத்து பணத்தை பெறுகின்ற சிலர் திருப்ப முடியாமல் போனாலும் லோன் கொடுத்தவர்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. தங்கத்தை விற்று பணம் கிடைப்பதால் அவர்களுக்கு லாபமே. இதன் மூலம் தங்கம் என்ற ஒரு பொருள் பல பேருக்கு வாழ்க்கை வாழ வழிவகை செய்கின்றது. பலர் வாழ்க்கை இந்த தங்கத்தை நம்பியே உள்ளது என்று சொன்னால் மிகையானது. சிலர் தங்க நாணயமாக வாங்கி குவிக்கிறார்கள். மக்களில் சிலர் தங்க பத்திரங்களை வாங்கி கோல்டு சர்டிஃபிகேட் வாங்கி முதலீடு செய்வர்களும் இருக்கிறார்கள். ஆகவே தங்கத்தில் முதலீடு செய்வது பல வகைகளிலும் முதலீடு செய்து மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.